come, let earth receive her King. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ வந்திருக்கிறது பங்களா சுரண்டை. இது உருவாக காரணமாக இருந்தது கனம் ஜான் தியோஃபிலஸ் ஜார்ஜ் பேரன்புரூக் அவர்கள். இப்போ நம்ம இந்த பங்களா சுரண்டை எப்படி உருவானது என்றும் அங்கு இந்த தேவாலயம் உருவாகின கதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. சர்ச் மிஷனரி சொசைட்டியின் 346வது மிஷனரியாக கனம் ஜான் தியோஃபிலஸ் ஜார்ஜ் பேரன்புரூக் மற்றும் அவரது மனைவி திருமதி லூயிசா டைஃப்ரிட்ஸ் இருவரும் திருநெல்வேலிக்கு அனுப்பப்பட்டார்கள். நெல்லை திருச்சபைக்கு உரமிட்டு வளர்க்க கட்டி எழுப்ப தேவன் அனுப்பிய பாத்திரம்தான் கனம் பேரன்புரூக் அவர்கள். 1844ஆம் ஆண்டு ஆங்கிலிக்கன் போதகராக அபிஷேகம் பண்ணப்பட்டு அதே ஆண்டு அக்டோபர் 25ஆம் நாள் பாளையங்கோட்டையை வந்து சேர்ந்தார். சுரண்டையில் தனது ஊழியத்தை ஆரம்பித்தார். பங்களா சுரண்டை கிராமம் பயிரிட லாயக்கற்ற தரிசு நிலங்களாக இருந்தது. அக்காலத்து மிஷனரி பேரன்புரூக் இத்தரிசு நிலங்களை சர்க்காரிடமிருந்து பெற்றார். இன்றைக்கும் அந்த இடங்கள் CMS பெயரிலேயே உள்ளது. மிஷன் பங்களாவை கட்டியது இவரே. அதனாலே அது பங்களா சுரண்டை என பெயர் பெற்றது. சில விசுவாச குடும்பங்களை குடியேற்றிய பகுதியே பங்களா சுரண்டை. அக்காலத்தில் உள்ள பட்டாளத்து வீரர்களுக்காக ஆராதனை செய்யும்படி கட்டப்பட்டதுதான் தற்போது இருக்கும் இந்த ஆலயம். பக்கத்து இடங்களில் உள்ள பொதுமக்கள் தங்களுக்கு கூறப்பட்ட சுவிசேஷத்தை விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்று 31 குடும்பங்களாக திருச்சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டனர். புதிய விசுவாச கிறிஸ்தவ மக்களுக்கு ஊரின் மத்தியில் ஒரு சிறிய ஆலயம் கட்டப்பட்டு அதில் சபை மக்கள் தேவனை ஆராதித்து வந்தார்கள். பிற்காலத்தில் பெரிய ஆலயத்தில் ஞாயிறு ஆராதனை, சிறிய ஆலயத்தில் சிறப்பு ஆராதனை நடைபெற்று வந்தது. பட்டாளத்து இராணுவத்தினர் வெளியே சென்ற பின் தற்போது பெரிய அளவில் திருச்சபையின் ஆராதனை இருந்து வருகிறது. பட்டாளத்து இராணுவத்தினர் வெளியே சென்ற பின் அவர்கள் பயன்படுத்திய ஆலயமே இன்றைய திருச்சபை ஆலயம் ஆயிற்று. அக்காலத்தில் சுரண்டை பகுதியில் உள்ள கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு திருவாங்கூர் அரசாங்கத்தினாலும் மற்றவர்களால் ஏற்பட்ட துன்பத்தில் இருந்து கனம் பேரன்புரூக், கனம் கிளார்க் ஐயர் ஆகியோரின் உதவியால் சபையாரின் துன்பங்கள் நீக்கப்பட்டது. வாங்க இப்போ சர்ச்சை சுத்தி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது CSI மிஷன் பேரன்புரூக் மருத்துவமனை ஆகும். இது அநேக மக்களுக்கு பயனுள்ளதாக காணப்படுகிறது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது TDTA பேரன்புரூக் மேல்நிலை பள்ளி ஆகும். இந்த பள்ளியில் அநேக மாணவர்கள் கல்வி பயின்று வருகிறாங்க. அநேக ஆசிரியர்கள் பணியாற்றி கொண்டு வருகிறாங்க. இந்த பள்ளியானது இன்றும் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்னும் வேத வாக்கியத்தை தனது குறிக்கோளாக கொண்டு தொண்டாற்றி வருகிறது. இப்போ நீங்க பார்க்கறது ஒரு அழகான பேரன்புரூக் மெமோரியல் சாப்பல். இது அந்த ஸ்கூல் வளாகத்திலே உள்ளது. அடுத்ததா நீங்க பார்க்க போறது பிரைமரி நர்சரி பள்ளி. இந்த பள்ளி தமிழக அரசின் அனுமதியுடன் ஆரம்பிக்கப்பட்டது. இதில் அநேக மாணவர்கள் கல்வி பயின்று வருகிறாங்க. அடுத்ததா இருக்குது TDTA துவக்கப்பள்ளி பங்களா சுரண்டை. இதுவரை பங்களா சுரண்டை சர்ச் ஹிஸ்ட்ரியை கேட்டீங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு சர்ச் ஹிஸ்ட்ரியை கேட்கலாம்.
அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.